ஹலோ ஹாய், இன்றைக்கி ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சேமியா கிச்சடி. இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் இந்த சேமியாவை போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சேமியா ரொம்ப குலையாமல் கொஞ்சம் உதிரியாக வரும். அதுக்கப்புறம் அதே கடாயில் கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி பழம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி போட்டால் கொஞ்சம் புளிப்பு நிறையா இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அரை தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு கேரட், அதாவது ஒரு பெரிய கேரட்டை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 5-6 போல் பீன்ஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டிருக்கேன். சின்ன உருளைக்கிழங்கு ரொம்ப குட்டியானதாக அந்த சைஸ் எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டிருக்கேன் கலருக்காக. இந்த சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை போட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச சேமியாவை இதை போட்டு சிம்மில் வச்சு அப்படியே நல்லா கிளறிட்டே வந்தீங்கன்னா அந்த தண்ணி நல்லா சுண்டி இந்த மாதிரி கட்டி ஆகிடுங்க. கட்டி ஆகிடுச்சுன்னா நல்ல சுவையான ஒரு சேமியா ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக இந்த கிச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி பெஸ்ட்டான காம்பினேஷன். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.